கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போவது வக்கர சனி பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சனி பகவான் வக்கரமாகிறார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்தில் என்ன செயல்கள் செய்தோமோ அந்த செயல்களுடைய பலன்கள் வெளிப்படும். நல்லது செய்திருந்தால் நல்லது வெளிப்படும், அதுலேயும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே போல நம்முடைய உழைப்புக்கு நீண்ட காலமாக பலன்கள் கிடைக்காமல் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். இது எல்லாம் சனி வக்கரத்துடைய பொதுவான பலன்கள். நம்ம ராசிக்கு இந்த சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலம் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். என் அன்பான துலாம் ராசி என்பர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு வக்கர சனி பயிற்சி காலம் மிக மிக நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. அந்த புதன்கிறது உங்க பாக்கியாதிபதி. 15ஆம் தேதி புதன்கிழமையில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வரைக்கும் இந்த வக்கர சனி பயிற்சி காலம் இருக்கு. அப்புறம் சனி நிவர்த்தி ஆயிடுறார். சனி பகவான் எப்படிப்பட்டவர்? துலா ராசியை ரொம்ப நேசிக்கிறவர் சனி பகவான். மற்ற ராசியெல்லாம் சனி பகவான் விட்டுருவார். ஆனால் துலா ராசியை விரும்பி உட்காருவார். விரும்பி உட்காருவாருன்னா பயப்பட தேவையில்லை, நன்மைகள் நிறைய செய்வார். ஏன்னா துலா ராசிக்காரங்க இருக்காங்களே, நீதி நேர்மைன்னு வாழக்கூடியவங்க பாருங்க. அதனாலேயே சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. சனி பகவான் எப்படிப்பட்டவர்? உங்க பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூடியவர் சனி பகவான் தான். உங்க வேலையை சொல்றவர் சனி பகவான் தான். உங்க நோய் நொடிகளை சொல்றவர் சனி பகவான் தான். ஆஃபீஸில் புதிய பொறுப்புகளை சொல்றவர் சனி பகவான் தான். உங்க ஹையர் எஜுகேஷனை சொல்றவர் சனி பகவான் தான். உங்க பொழுதுபோக்கு விஷயத்தை சொல்றவர் சனி பகவான் தான். உங்க நல்ல மனசை சொல்றவர் சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் இப்ப 6ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறார். 6ல் சனி உட்கார்ந்த போது நோய் நொடிகள் இன்னும் விலகலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு நோய் நொடிகள் பிரச்சனை நிறைய இருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. 6ல் சனி வக்கரம் அடைகிறார். வக்கரம் அடைகிற போது உங்களுக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள் விலகிறத இப்ப கண்கூடா பார்ப்பீங்க. நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த உடல்நல பிரச்சனைகள், கடுமையான உடல்நல பிரச்சனைகள் பல துளாராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். எல்லா உடல்நல பிரச்சனைகளுக்கும் ஸ்ட்ரெஸ் தான் காரணமா இருக்கும். துளாராசிக்கு ஆபீஸ்ல வேலை பளு அதிகமா இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில். அப்ப ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ் தான் உடல் நலத்தை பாதிச்சிருக்கும். அதே போல திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் சிலருக்கு பாதிப்பு இருந்திருக்கும். துளாராசிக்காரங்க பல பேருக்கு பாருங்க, திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய துளாராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டவர்கள். என்ன காரணம் கேட்டா, நியாயமா நடந்திருப்பாங்க. அந்த நியாயத்தை பிறரால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 5 கூடைய சனி 6ல் போய் உட்கார்ந்துருக்கும் போது நண்பர்களாக இருந்த சிலர் பகைவரா போனாங்க. இப்ப சனி வக்கரமா இருக்கிற போது உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் தெரிய போகுது. கூட இருந்தே உறவாடி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க யாரு, உங்களை காட்டி கொடுத்தவங்க யாரு, உங்களை போட்டு கொடுத்தவங்க யாரு, ஆபீஸ்ல உயரதிகாரிகிட்ட உங்களை மட்டம் தட்டி பேசினது யாரு, உங்க முன்னேற்றத்தை தடுத்தது யாருன்னு உங்களுக்கு இப்ப தெரிய துவங்கும். அதே மாதிரி நேற்று வரை இருந்த வியாதிகள் விலகுவதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். பிறருக்கு வர முடியாத வியாதிகள், வரக்கூடாத வியாதிகள் கூட பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சார், கடுமையான நோய் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கும் சொல்லியிருந்தோம் பாருங்க. அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் தான். ஸோ நிறைந்த நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எது இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குதுங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் வெற்றி, நீதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல செய்யாத தவறுக்காக பழி பாவம் தண்டனையை அனுபவிச்சவங்க துளாராசிக்காரங்க, அவங்களுக்கு இப்போ நிவர்த்தி கிடைக்குது. வேலை பார்க்குற இடத்துல கடுமையான வேலை சுமை. இந்த வேலை விஷயத்தை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா எப்படிதான் இந்த ப்ராஜெக்டை முடிக்க போறோங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி. ஆனாலும் உங்கள் துணிவு, உங்களுடைய விடாமுயற்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எவ்வளவு இருந்தாலும் சமாளிப்பீங்க. அதுக்கு என்ன பரிசு கிடைக்கணுமோ, என்ன பாராட்டு கிடைக்கணுமோ கிடைக்கும். குறிப்பா படிக்கக்கூடிய மாணவர்கள்,
துளாராசி மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க, கடுமையாக உழைக்கிறீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குமானா இப்போ கிடைக்கும். நல்ல படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன், நல்ல பெயர் வாங்கின கல்வி நிலையங்கள், அதில் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கூடி வரும். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், நாடகத்துறையை சேர்ந்தவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், கலைத்துறையில் வாய்ப்பு இழந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்பு வருங்க. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு கூடி வருது. சபைகளில் தலைகுனிவாக இருந்த சூழ்நிலைகள் மாறி தலை நிமிர்ந்து நீங்கள் வாழ போறீங்க. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு. உங்கள் கம்யூனிகேஷன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துடணும். நீங்கள் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு போடுறீங்க வச்சுக்கோங்க, அந்த பதிவு வைரல் ஆகும், ஆனால் பிரச்சனையும் வைரல் ஆகும்னு புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் எந்த ஒரு பதிவு போடுகிற போதும் மிக எச்சரிக்கையா உங்கள் மனசுக்கு இது சரியானது தானா அப்படின்னு பார்த்துட்டு சமூக வலைத்தளத்தில் பதிவுகளை போடும்போது கவனமாக இருங்க. இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தோடு தொடர்புடைய சனி பகவான். ஆகவே மிக கவனமாக இருக்கிற வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கு சிலருக்கு. ஆனால் அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கிறது ஒரு நல்ல விஷயம். தெய்வத்துடைய துணை இருக்கு. இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் வரும். சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். சில பேர் தரை வாடகை எடுத்து அதில் கடை மாதிரி கட்டி தொழில் செய்வீங்க, அதில் பெரிய லாபம் வரும். நடைபாதையில் வியாபாரம் செய்கிறவங்க, கடினமான தொழில் செய்யக்கூடியவங்க, உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு நீங்கள் எந்த வகையான தொழில்கள் செய்து கொண்டிருந்தால் அந்த தொழிலோட வளர்ச்சி வருவதை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. ஓய்வறியாமல் உழைக்கக்கூடிய காலகட்டம், அதுக்குரிய வெற்றி என்ற மகுடத்தை சொல்லக்கூடிய காலகட்டம். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன கடன் இருந்தாலும் அந்த கடன் தீர்வதை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க. நிறைய பேருடைய கண்திருஷ்டியினால வாழ்க்கையில் நிம்மதியை இழந்த துளாராசிக்காரங்களுக்கு கண்திருஷ்டி விஷயத்தில் எப்பவும் கவனமா இருக்கணும். உங்களுடைய உயர்வுகள் உங்களுடைய நெருங்கிய உறவுகளுக்கு மிகப்பெரிய பொறாமையாக இருந்து திருஷ்டியாக மாறக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத துளாராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுங்க. தினந்தோறும் சுற்றி போட்டுக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து கொடுக்குங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. துளாராசிக்காரர்களுக்கு பொருளாதார வளம் பெருகும். திருமணம் கூடாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் பற்றிய நல்ல செய்தி வரும். மகிழ்ச்சியான நேரங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி, திருநெல்வேலி மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோயிலுக்கு போய் அவரை நீங்கள் மனதார வழிபட்டு பாருங்கள். வாழ்க்கையில் அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய கணபதி அவர். இப்போ சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யணும்னா சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியை போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதே போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எல்லா
ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.